வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, மிச்சம் மீதி இருக்கிற கட்சிக்காரங்களும் இன்னும் கொஞ்ச நாளில் சுத்தமாக காணாமல் போயிடுவாங்கன்னு மற்ற கட்சிக்காரங்க நக்கலாக பேசி வந்த நிலையில் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சிங்கிள் மேன் ஆர்மியா நின்று கேப்டன் உழைப்பால தமிழக மக்கள் அவர் மேலே வச்சிருந்த அன்பால உருவான தேமுதிக இன்னும் இருக்கு, அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கரைஞ்சு காணாமல் போகிற கட்சி இல்லடா என்பதை போல் 2026 சட்டசபை தேர்தலுக்காக தேமுதிகவை தயார்படுத்தினார். அதற்காக மக்கள் சந்திப்பு, கேப்டன் ரத யாத்திரை மற்றும் கட்சியின் மாநாடு என எல்லாத்தையும் வெற்றிகரமாக நடத்தி தமிழக மக்களிடம் தேமுதிகவிற்கு இன்னைக்கும் வரவேற்பு இருக்குன்னு உறுதிப்படுத்தினார். இடைப்பட்ட காலத்தில் சோர்ந்து போயிருந்த அந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் பிரேமலதாவின் செயல்பாடுகளால் உற்சாகமடைந்து கட்சி பணிகளை சுறுசுறுப்பாக செய்ய ஆரம்பித்தாங்க. அதைத் தொடர்ந்து கட்சியின் வளர்ச்சிக்கான சரியான கூட்டணிக்காக வியூகங்கள் வகுத்து கொண்டிருந்தார் பிரேமலதா விஜயகாந்த். கடைசியில் திமுக கூட்டணியில் இணைந்து ஒரு ராஜ்யசபா சீட்டும் சட்டசபை தேர்தலுக்காக 10 சீட்டுகளையும் பெற்று மற்ற அரசியல் கட்சிகளின் கவனத்தையும் மக்களின் ஆதரவையும் பெற்றார். திமுக தலைவர் ஸ்டாலினும் அவர் மீது நம்பிக்கை வைத்து கூட்டணியில் ஒரு கௌரவமான இடத்தை அளித்து அவரை பெருமைப்படுத்தினார். பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் தம்பி LK சுதீஷ் ராஜ்யசபா MP ஆனார். பிரேமலதா, அவரது மகன் விஜய் பிரபாகரன் மற்றும் தேமுதிக கட்சியினர் உட்பட 10 பேர் தேர்தலில் போட்டியிட்டனர். அதில் நடிகர் விஜயின் அலையால் அவரது மகன் உட்பட 9 பேர் தோற்றாலும் கேப்டன் விஜயகாந்த் மேல் உள்ள அன்பால் விருத்தாச்சலம் மக்களின் ஆதரவுடன் அந்த தொகுதியில் பிரேமலதா வெற்றி பெற்று MLA-வாகி சட்டசபைக்கு சென்றார். அதன் பிறகு தேர்தலில் திமுக ஆதரவில் வெற்றி பெற்ற காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் என கூட்டணி கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்து ஆட்சியில் பங்கு பெற்று திமுகவை விட்டு வெளியேறினாலும் தேமுதிக, மதிமுக ஆகிய கட்சிகள் கூட்டணி தர்மத்துடன் கொள்கை கூட்டணிக்கு எடுத்துக்காட்டாக திமுகவுடன் உறுதியாக நின்றன. அதற்கு முன் திமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்த போது பிரேமலதா அவர்கள் விஜயகாந்தை மறந்துவிட்டார். விஜயகாந்தின் 20 ஆண்டுகால அரசியல் பயணத்தை அவர் அலட்சியப்படுத்திவிட்டார். திமுகவிடம் பிரேமலதா பெட்டி வாங்கிவிட்டார், கார் வாங்கிவிட்டார் என்றெல்லாம் மற்ற கட்சிகள் அவர் மீது மிகவும் மோசமான விமர்சனங்களை வாரி இறைத்து அவரை மிகவும் மனம் நோக செய்து வருந்த வைத்தனர். ஆனாலும் தேர்தல் முடிந்த பிறகு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க திமுக கூட்டணியில் இருந்து மற்ற கட்சிகள் எல்லாம் சென்ற போது பிரேமலதா உறுதியாக திமுக கூட்டணியில் இருந்தார். தாவேகாவிற்கு ஆதரவு அளித்து அரசியல் ஆதாயம் பெற வாய்ப்பிருந்தும் பிரேமலதா மட்டும் கூட்டணி கொள்கையில் உறுதியாக இருந்தார். எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த பிரேமலதா சட்டசபை கூட்டத்தில் தனது கன்னி பேச்சில் தமிழக வெற்றி கழகம் தனது மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டிய நிலையில் முதல்வரை சந்திக்க முகத்தை மூடி வந்தவர் யார்? ஆட்சி நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை வேண்டும் எனும் முதல்வருக்கு மேற்கண்ட சம்பவம் குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும் என தெரியாதா? அதேபோல் நான் அரச குடும்பத்தில் இருந்து வந்தவன் இல்லை, எளிமையான குடும்பத்திலிருந்து வந்தவன் என்று கூறிய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஜோதிடர் ராதன் பண்டிட் வெற்றிவேலுவை அரசு சிறப்பு அதிகாரியாக்கி உத்தரவிட்டது ஏன்? அவரை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கும் அவரை நம்பி பின்தொடரும் இளைஞர்களுக்கும் முதல்வர் என்ன வழி காட்டுகிறார் என்பதையும் நாட்டுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று காட்டமாக கண்டித்து பேசினார். அந்த பேச்சு அன்றைய தினம் பரபரப்பானது. அவரை தொடர்ந்து மேலும் சில கட்சிகளைச் சேர்ந்த MLA-க்களும் அந்த உத்தரவை சுட்டிக்காட்டி பேசினர். அதனால் ஒரே நாளில் அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களுக்கு முன் விருத்தாச்சலம் தொகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் தொகுதி MLA என்ற வகையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேரடி ஆய்வு செய்தார். அந்த ஆய்வுக்கு பிறகு நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழக மக்கள் நலன் காக்கும் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்றார். இன்றைய பரபரப்பான அரசியல் சூழலில் நாளை தேமுதிகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடக்க உள்ளது. அதில் சட்டசபை தேர்தலில் தேமுதிகவின் தோல்வி, வரும் காலத்தில் கட்சியின் வளர்ச்சி மற்றும் எதிர்கால அரசியல் செயல்பாடுகள் குறித்தும் விலாவாரியாக பேசப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அடுத்து வரும் உள்ளாட்சி தேர்தலில் கேப்டன் விஜயகாந்த் காலத்தில் இருந்ததை போல் தங்கள் கட்சியின் பலத்தை உறுதிப்படுத்தவும், உறுப்பினர் சேர்க்கையை அதிகரிக்கவும், உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் கட்சியினரின் வெற்றிக்கு பக்காவாக திட்டமிடுவது பற்றியும் பேசப்படலாம் என அக்கட்சியினர் உற்சாகமடைந்துள்ளனர். இது பற்றி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சட்டசபை தேர்தலுக்கு முன்பும் கட்சி கூட்டத்தில் பேசியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் இந்த 2026 சட்டசபை தேர்தலில் தேமுதிகவிற்கு ஏற்பட்ட சரிவை திமுகவின் ஆதரவோடு உள்ளாட்சி தேர்தலில் மாற்றி அமைத்து வெற்றிகளை குவிப்பது உள்ளிட்ட பல்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நாளைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு வெளியாகும் என எதிர்பார்க்கலாம் என்றும் கூறப்படுகிறது. எது எப்படியோ அன்று கேப்டன் விஜயகாந்த் போல் இன்று பிரேமலதா அவர்கள் அதே வேகத்தோடு செயல்பட துவங்கி இருப்பதால் அரசியலில் தங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல எதிர்காலம் கூடி வந்திருப்பதாக அக்கட்சியினர் உற்சாகமடைந்துள்ளனர். நன்றி, வணக்கம். தொண்டர்களாகவே தான் பார்க்கணுமா?
எழுதி வச்சுக்கங்க. Get ready for the elections. DMDK is ready to contest the elections. நாம ரெடியா இருக்கோம். தேர்தலை சந்திக்க தேமுதிக ரெடி. உங்களை எல்லாம் உங்க அண்ணி இப்ப சொல்றேன், வெகு விரைவில் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு உள்ளாட்சி தேர்தலில் இங்க இருக்கின்ற எத்தனை பேர் நீங்க கவுன்சிலர்களாக உறுதியாக ஜெயிக்க வச்சு உங்களை அரசு பதவியில் அமர்த்துவதான் என்னுடைய முதல் வேலை. இப்போ நிறைய பதவிகள் இருக்கு கவர்மெண்ட்ல, கவுன்சிலர், துணை மேயர், மேயர், அதே மாதிரி மண்டல பொறுப்புகள் என்று எத்தனையோ இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு அரசு பதவிகளில் எத்தனையோ இருக்கு. நீங்க எல்லாரும் உங்கள் வேலையை சரியா செய்யுங்க. நீங்க யாரை பத்தி பயப்படாதீங்க. உங்க வார்டுல உங்களுடைய ஃபேஸ் ஃபெமிலியர் ஆக்குங்க. நல்லது கெட்டதுல போய் கலந்துக்கங்க. மக்களா தலைவர் நமக்கு சொல்லி கொடுத்த அந்த வழியில மக்களுக்காக இந்த கட்சி நாம் உழைத்து கொண்டே இருக்கணும். நம்மால முடிஞ்ச உதவியை நம்ம எப்பவும் செய்யணும் நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு. அதனாலதான் நாம் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற ஒரு வாசகத்தையே நமக்கு தலைவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனால நிச்சயமாக இன்னைக்கு என்னுடைய நிர்வாகிகள், தொண்டர், நாளைய கவுன்சிலர்கள், நாளைய மண்டல பொறுப்பாளர்கள், நாளைய துணை மேயர்களாக நிச்சயம் நீங்கள் வருவீர்கள் என்பதுல எனக்கு எந்த விதமான டவுட் கிடையாது. உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருக்கா? எல்லாரும் கான்பிடென்டா இருக்கீங்களா? உறுதியா இருக்கீங்களா? எலெக்ஷனுக்கு ரெடியா இருக்கீங்களா? அங்கிருந்து சரியாக ஒரு 4-5 மாதத்துல எல்லா இடத்திலும், அதாவது கார்பரேஷன்ல நம்மளுடைய எலெக்ஷன்ஸும், ஊரக பகுதியில ஊரக உள்ளாட்சி தேர்தல்களும் நிச்சயம் நடக்கும். அதுல நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் ஒரு அம்மாவாக, உங்க அண்ணியாக என்னுடைய ஆசை என்பதை உங்க முன்னாடி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீங்க யாரும் பயப்படாதீங்க. எல்லாருக்கும் பதவிகள், வாய்ப்புகள் சமமாக பகிர்ந்து தரப்படும். இங்க எந்த ஓர வஞ்சனையோ இவர் எனக்கு வேணும் அவர் வேணாம், இங்க ஈகோ எதுக்கும் இடம் கிடையாது. எல்லாரும் இந்த கட்சிக்காக உழைச்சிருக்கீங்க. எல்லாரும் இந்த கட்சிக்காக பயணிச்சிருக்கீங்க. ரசிகர் மன்றத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கட்சிக்காக, கேப்டனுக்காக உண்மையாக உழைத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அந்த பதவிகள் தேடி வரும். மீண்டும் அந்த வரலாறை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயம் உருவாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்றேன்.